அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எதை பத்தி சொல்ல போறேன்னா, மௌத்தானதுக்கு அப்புறம் எங்க தங்க போறோம்னு சொல்றாங்க. நம்ம மௌத்தானதுக்கு அப்புறம் நம்மள கபர்ல தான் அடைப்பாங்க. நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோமோ எல்லாம் நமக்கு நல்லது கபரு தரேன் அப்படின்னு சொல்றான். எல்லாம் குர்ஆன்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் மௌத்துன்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம இந்த உலகத்துல நல்லது செஞ்சுட்டா அல்லாவே சொல்றான், நான் உங்களுக்கு நல்ல கபர் தரேன் அப்படின்னு சொல்றான். நம்மள கபர்ல அடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு 3 கேள்வி கேட்க ஒரு மலக்கு வருவாங்களாம். அவங்க ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்களாம். நம்ம கேட்க வர மலக்கு 3 கேள்வி கேட்பாங்களாம். ரப்புக, தீனுக, நபியுக. இறைவன் யார், உன்னுடைய தீன் எது, உன்னுடைய நபி யார்? இந்த 3 கேள்விக்கு அவங்க கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அப்பையில அந்த கபரு விசாலமாயிருமா, சொர்க்க பூஞ்சோலையில இருக்காங்களாம். அவங்க கபருக்குள்ள இருக்க மாதிரியே அவங்க இருக்க மாட்டாங்களாம், ஒரு சொர்க்க பூஞ்சோலையில இருக்காங்களாம். அவங்க மேல மௌத்தான வாடையே வராதான். அவங்க மேல சொர்க்கத்தோட வாசனைலாம் அவங்க மேல வீசும். இப்போ கெட்ட கபர் ஒரு மனிதனை கபர்ல அடைச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட கேள்வி கேட்பவர்களுக்கு ரொம்ப கொடூரமான நிலையில இருப்பாங்க. அதே 3 கேள்வி கேட்பாங்கன்னா ரப்புக, தீனுக, நபியுக. அந்த 3 கேள்விக்கும் இவங்க கரெக்டான ஆன்சர் செய்ய மாட்டாங்களாம். அதனால அல்லாஹ் இவங்களுக்கு வேதனை கொடுக்குறாங்க. ஒரு பெரிய பாம்பு நம்ம 1 மாசத்துக்கு நம்ம நடக்கவே முடியாது. ஆனா 1 மாசத்துக்கு நம்ம எவ்வளவு தூரம் நடக்கிறோமோ அவ்வளவு நீளத்துக்கு ஒரு பாம்பு அவனுடைய தலையிலேயே கொடுத்துமா. அவன் பூமிக்கு அடியில போயிட்டு மேல வரானா. இந்த மாதிரி மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு அந்த தண்டனை இருக்கும். நரகத்தோட நெருப்புகள் அவங்க சூழ்நிலைக்குமா, அவனால அவனுக்கு ரொம்ப வேதனை இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நல்லா செஞ்சு நல்லா நல்லா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.